ஆடிப்பூர ஆண்டாள் வழிபாடு. ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்குரிய மாதம் என்றும் அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னும் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்புறம் நாளன்னைக்கு தான் ஆண்டாள் அவதரித்தார் அப்படின்னும் அன்றைய நாளில் நாம் ஆண்டாளை வழிபாடு செய்யும் பொழுது ஆண்டாளுடைய அருளால் நமக்கு சகல காரியங்களிலும் வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஆண்டாளை நாம் நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சூடி தந்த சுடற்கொடியால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆண்டாள். ஆண்டாள் என்றதும் பலருக்கும் மார்கழி மாதம் தான் ஞாபகத்துக்கு வரும். எந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஆண்டாளுடைய திருப்பாவையை பாடி வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு ஆண்டாள் அவதரித்த ஆடி மாதத்தின் பூர நட்சத்திர நாளன்றும் ஆண்டாளை நாம் வழிபாடு செய்யணும். அன்றைய தினத்தில் ஆண்டாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் தடைப்பட்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் அப்படின்னும் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுக்கான ஆடிப்பூரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த நாளில் ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து வீட்டிலேயே ஆண்டாள் வழிபாட்டை கடைபிடிக்கணும். வீட்டில் ஆண்டாளுடைய படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து தயார் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு மணப்பலகை வைத்து அதில் பச்சரிசி மாவுனால் கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே ஆண்டாளுடைய திருவுருவ படத்தை வைக்கணும். ஆண்டாளுக்கு மலர்கள் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதிலும் மல்லிகைப்பூ மிக மிக பிடிக்கும். மல்லிகைப்பூவை மாலையாக தொடுத்து ஆண்டாளுடைய படத்துக்கு சாற்றிடுங்க. அதே மாதிரி வளையலையும் வாங்கி அதையும் மாலையாக தொடுத்து ஆண்டாளுக்கு சாற்றணும். வளையலை மாலையாக தொடுக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஆண்டாளுடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக வளையலை ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் ஒரு தாம்பலத்தில் வச்சுருங்க. இதோடு சேர்த்து மருதாணி, மஞ்சள் குங்குமம், பழங்கள், வெற்றிலை பாக்கு இதையும் வைக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கு அக்கார விடசலை நைவேத்தியமாக படைக்கணும். இந்த அக்கார விடசல் எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது உங்களுடைய கையில் உதிரி பூக்களை எடுத்துக்கிட்டு இங்கே சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ கோதை நாச்சியார் நமோ நம அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்து முடிச்சதுக்கப்புறம் கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கிறங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வீட்டுக்கு அழைத்து ஆண்டாளுக்கு முன்பாக வைத்திருந்த மலர்கள், வளையல், மருதாணி, அக்கார வடைசல், பழங்கள் இதை அவங்களுக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இப்படி செய்கிறது மூலமாக ஆண்டாளுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதோடு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றிகள் உண்டாகும். ஆண்டாளை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளான ஆடிப்பூரம் அன்னைக்கு வீட்டில் இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவீர்கள்.